கிறிஸ் ஹவுசிங் அவங்க லான்ச் பண்ணியிருக்க ஒண்டர் கிராண்ட் சிட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா 11 ஏக்கரில் கிராண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா 250 பிளாட் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே பிளாட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமர்ஷியல் பிளாட்டுமே இருக்குங்க. நீங்கள் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் பிளாட்லையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒண்டர்லாக்கு ஆப்போசிட்லேயே நீங்கள் வீடு கட்டி வரணுனாலுமே ரெசிடென்ஷியல் பிளாட்டுமே இந்த ப்ராஜெக்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே பிளாட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் சின்னதாக ஒரு கால் கிரவுண்டு வாங்கணும்னு நினச்சா கூட இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு கால் கிரவுண்டுமே அவைலபிளாக இருக்குங்க. பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபருமே போயிட்டு இருக்குங்க. கமர்ஷியல் பிளாட் பார்த்தீங்கன்னா 5500 பெர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க லான்ச்சுக்கு அப்புறம். இப்போ நம்மளுக்கு ப்ரீ லான்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா 5000 பெர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ஷியல் பிளாட்டோட லான்ச்சிங் ரேட் பார்த்தீங்கன்னா 3700 பெர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ப்ரீ லான்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ரீ லான்ச்சிங்கில் நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்மே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் லான்ச்சிங்க்கு அப்புறம் ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் உள்ள கான்டாக்ட் நம்பருக்குமே கால் பண்ணுங்கள். பிளாட்டோட ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபேஸிங்குமே பிளாட் அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்கிட்ட விரும்பி கேட்குற கார்னர் பிளாட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இங்கே உங்கள் கையில் 2 லட்ச ரூபா இருந்தால் சொந்த இடமும், அதே 5 லட்ச ரூபா இருந்தால் உங்களோட சொந்த வீடையுமே ஒண்டர்லாக்கு ஆப்போசிட்டில் கட்டிக்கலாங்க. எப்படி தானே பார்க்குறீங்க, இவங்க 90% வரைக்குமே உங்களுக்கு பேங்க் லோனுமே பண்ணி தராங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு இருக்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளாட் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 21 லட்ச ரூபாயிலேருந்து இங்கே பிளாட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட அம்யூனிட்டிஸ் பார்த்துலாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச்சுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு காங்கிரீட்டில் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ரோடோட வித்துமே பார்த்தீங்கன்னா 60 அடி 30 அடி 24 அடி நல்ல ஒய்டான காங்கிரீட் ரோடு தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்க்கும்போது தெரியும் சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அவனிட்ரீஸுமே எல்லா பிளாட்டுக்குமே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டென்னிஸ் கோர்ட் கொடுத்துருக்காங்க. தனியாக விளாட்றதுக்கு பார்க்குமே நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிராண்டாக லான்ச் பண்ணியிருக்க கிறிஸ் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சுற்றி நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போதே தெரியும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்க்கும்போது இல்லலூரில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்கும். அதுவும் ஒண்டர்லாக்கு ஆப்போசிட்லங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சமே இல்லை. அதை பற்றி நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ சைட் விசிட் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சைட் விசிட்மே வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட கொண்டு வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரம் ஆகும் ப்ராப்பர்ட்டி.